மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். நம்மையாவும் தலைவணங்கி ஜெபம் கடவும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை விளைக்க நன்றி. நீ உயிர்த்தெழுந்து இந்த அற்புதமான இந்த நல்ல நாளை நினைவு கூர்ந்து நாங்கள் மாத்திரமல்ல இந்த செய்தியை நாங்கள் உலகத்திற்கு அறிவிக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை வேகமாய் ஆண்டவரே என்னை எல்லா இடங்களுக்கும் சொல்ல முடியாது சொன்னதைப் போலவே இந்த நற்செய்தியை இந்த காலை வேளையிலும் இங்கே கூடியிருக்கிற நாங்கள் மாத்திரமல்ல, இறைவனுடைய திருவார்த்தையை கேட்கிற வீட்டில் அமர்ந்து கேட்பவர்கள், வீதியில் போவோர் வருவோர் எல்லோருக்கும் ஜீவனுள்ள தேவன் உயிர்த்தெழுந்த கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் இந்த கூட்டத்தை நம்முடைய கர்த்தரில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தரும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் அடியை நான் பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், உயிர்த்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, நல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, நல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. இந்த பூமியில் இயேசு பெருமானுடைய அவருடைய வருகையான அந்த பிறப்பும் அவருடைய மரணமும் சரித்திரபூர்வமானது. அது ஒன்றும் மித்தாலஜி என்று இல்லை. மித்தாலஜி என்றால் ஒரு புராணமோ அல்லது கற்பனைக்குரியதோ என்று இல்லை. இட் இஸ் ஸோ ரியல். அது மெய்யான ஒரு நிகழ்ச்சி. ஆகவே தான் இந்த உலகமே அதை ஏற்றுக்கொள்கிறது. பிசி ஏடி என்று சரித்திரத்தை அவருடைய பிறப்பை வைத்து மரணத்தை வைத்தும் எழுதியிருக்கிறது. பிசி என்றால் பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து வருவதற்கு முன்பாக. த ஓல்டு டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாட்டினுடைய வேதத்தில் சொல்லப்பட்டு அந்த மோசேயின் காலத்தில் தொடங்கி ஆதாமுடைய காலம் தொடங்கி அங்கே எழுதப்பட்ட வேதவசனம், பின்பு மோசேயின் காலம், பின்னால் தொடர்ந்து எத்தனையோ நியாயாதிபதிகளுடைய காலங்கள் அல்லது தாவீதினுடைய காலங்கள் என்றெல்லாம் கடந்து அந்த மல்கியா வரைக்கும் உள்ளது. அந்த பகுதியை எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் என்று வைத்து கிறிஸ்துவுக்கு பின் என்று வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை சரித்திரமாய் அதை வேதம் கூறுவதை நீங்கள் கண்டிடலாம். நீங்கள் வாழ்கின்ற இந்த 2026 ஆண்டு என்று சொல்வது கிபி என்பதுதான். கிறிஸ்துவுக்கு பின் ஏடி என்று சொன்னால் ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகு என்று அர்த்தம். அது ஏன் அப்படி அவர்கள் மரணத்திற்கு பின்பு என்று வைத்திருந்தார்கள்? அவர்கள் அதை ஏன் அவர் உயிர்த்தெழுதலை அவர் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாம் ரெண்டு நாட்கள் கழித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்ததை ஏன் சொல்லுவதில்லை என்று சொன்னால், there were a lot of religion. அந்த உலகத்தில் ஏராளமான மார்க்கங்கள் இருக்கிறது. அந்த மார்க்கங்களில் இருக்கக்கூடிய ஒன்று புராணமாக இருக்கக்கூடும், அல்லது அவர்களுடைய தெய்வம் மரித்ததாக இருக்கக்கூடும். நான் ஒரு முறை இலங்கைக்கு சென்ற பொழுது ஒரு புத்தருடைய பிறந்தநாளை பெரிய ஒரு சப்பரம் வைத்து அதை கொண்டு போனார்கள். அந்த சப்பரத்தில் என்ன இருக்கிறது என்று அந்த கண்ணாடி பெட்டியில் என்று நான் கேட்ட பொழுது புத்தருடைய எலும்புகளை அங்கே வைத்திருக்கிறார்கள். அங்கே தான் அவர் மரித்தார். அவருடைய எலும்புகளை அங்கே சுற்றி வைத்து அதை கொண்டாடி அவர்கள் கொண்டு போகிறார்கள் என்று சொன்னார்கள். எஸ்,
அதுபோல்தான் இருந்தார்களே அல்லாமல் உயிரோடு எழுந்தவர் என்று சொல்வதெல்லாம் தட் இஸ் அமேசிங் திங். ஆச்சரியமான ஒரு நற்செய்தி. இறைவன் இந்த பூமியிலே அவர் உயிர்த்தெழுந்தவராய் என்று எழுந்து வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொஞ்சம் மட்டுப்படுத்திவிட்டு எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற விதமாய் அவர் மரித்தார் என்பதை மாத்திரமே வைத்து ஆஃப்டர் த டெத், ஏடி என்றால் ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் என்று அதை வைத்து கொண்டார்கள். வேதம் என்ன சொல்லுகின்ற தெரியுமா? அந்த ரோமர்கள் அந்த நிருபத்திலே இந்த உலகம் அவ்வாறு அதை அவருடைய உயிர்த்தெழுதலை அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்று எண்ணுகின்ற பொழுது வேத வாக்கியம் கூறுவது என்னவென்றால் ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிறோம். அந்த 5ஆம் வசனத்திலே, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர் எழுந்ததினாலே, கட்டிலா மரித்தோரிலிருந்து அவர் எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி அவர் நிரூபிக்கப்பட்டார்? பலமாய், பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன், பவர்ஃபுல் ப்ரூஃப், பவர்ஃபுல் அந்த உயிர்த்தெழுந்தனுடைய நிகழ்ச்சி பலமாய் நிரூபிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. என்ன நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால், ஹீ இஸ் நாட் த சன் ஆஃப் மேன், வெறும் மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே இருந்தார் என்று எண்ணித்தான் அவரை அந்த நாட்களிலே சிலுவையிலே அறைந்தார்கள். அவர் அறைந்ததெல்லாம் ஒன்றும் அவர் திடீரென்று நடைபெறவில்லை. வேத வாக்கியங்கள் எப்படி நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அவரை தேவகுமார் என்று சொல்லவில்லை. அவர் சிலுவையில் அறைந்ததற்கே ஒரு காரணம் என்னவென்றால், ஆர் யூ த மெசையா, நீ மெஸ்ஸியா தானா, கிறிஸ்து தானா என்று கேட்டபொழுது, ஏஸ் மெசையா, நான் மெஸ்ஸியா கிறிஸ்து என்று சொன்ன பொழுது அந்த பிரதான ஆசாரியன், அந்த நாட்களிலிருந்து இந்த பழைய ஏற்பாட்டை வைத்திருந்த பிரதான ஆசாரியன் அது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இனி என்ன சாட்சி வேண்டியிருக்கிறது, தேவதூசணம் சொல்லிவிட்டான், இவனை கொண்டு போய் சிலுவிலே அறையுங்கள் என்று அவன் உரைத்து தான் அந்த சிலுவில் அறையப்பட்டது. ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கடைசியாகி வந்த அந்த யூத வம்சத்தாருடைய அந்த வழிபாட்டில் வந்தவர்களும் தலைவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சிலுவையில் அறையும்படி தான் அதை சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள். இவன் தன்னை தேவகுமார் என்று சொல்கிறான் என்றால் அறைந்து விடுங்கள், கொன்று விடுங்கள் என்று சொன்னதை வேதம் சொல்கிறது. என் அருமையாக சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா? தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்டு தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. இஸ் நாட் ஒன்லி த சன் ஆஃப் மேன், மனுஷனாய் நமக்காக வந்தவர் மாத்திரமல்ல, ஹி டைட், அவர் மரித்து அவர் உயிர்த்து எழுந்து எதை அவர் உயிர்த்தெழுதல் மூலமாய் பலமாய் நிரூபித்தார். ஹீ இஸ் த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். ஆகவே தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி என்ற வார்த்தையினுடைய உயிரோட்டம் என்னவென்று சொன்னால், அவர் தெய்வகுமாரன் இந்த பூமியிலே எனக்காக தன்னை தாழ்த்தி இந்த மனுபுத்திரனுடைய உருவத்தை எடுத்து வந்து தன் உயிரை அவர் தியாகம் செய்தார் என்பதுதான். ஆகவே தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி என்று சொல்கின்ற அந்த வாய்ப்பை, அந்த புகழ்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் என்ன சொல்ல வேண்டும்? தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் என்னை அன்பு கூர்ந்தார், இல்லையென்றால் நான் கெட்டு போயிருப்பேன். என்னை நித்திய ஜீவன் அடையும்படிக்கு என்றென்றும் வாழும்படியான என் ஆத்மாவிலே ஒரு விழிப்பை உண்டாக்கி, அங்கே மறுபிறப்பை உண்டாக்கி ஜீவன் பெற செய்து, அது நித்திய காலமாய் இறைவனோடு வாழும்படியான அந்த பங்கை எனக்கு கொடுத்தாரே, அதுதான் தேவன் என் மீது காட்டின அன்பு. இல்லையென்றால் நான் கெட்டு போயிருப்பேன். நான் மரணக்குழியிலே நான் கெட்டு சீரழிந்து மண்ணோடு மண்ணாய் போயிருந்திருப்பேன். என் ஆன்மா அழிந்து போயிருக்கும். என் ஆன்மா நரகாக்கணைக்கு உட்படுத்தப்பட்டு ஜீவகாலமெல்லாம் தெய்வத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை தான் பெற்றிருந்திருப்பேன். என்னை அவர் தேவகுமாரன் அவர் பாதுகாத்தார், என்னை அன்பு கூர்ந்தார், என்னை கெட்டுப்போகாமல் என்னை அவர் மீட்டெடுத்தார் என்று சொல்கின்ற இந்த பாக்கியம் இந்த கேட்கிற உங்கள் யாவருக்கும் உண்டாக வேண்டும். எஸ், அவர் வெறும் சரித்திரபூர்வமான மரணத்தை மாத்திரமல்ல, அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்து அவர் தேவகுமாரன் என்பதை
உயிர்த்தெழுந்து நிரூபித்து பிதாவானவர் காண்பித்த ஒரு அற்புதம்தான் ஈஸ்டர் என்று பெயர். ஈஸ்டர் என்று சொல்வது என்னவென்று சொன்னால், நம்பிக்கை இழந்த ஒரு உலக வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்கு, இருள் சூழ்ந்த இந்த மக்களுக்கு ஈஸ்டர் என்றால் கிழக்கு என்று அர்த்தம். கிழக்கிலிருந்து அந்த சாஸ்திரிகள் இயேசுனுடைய பிறப்பை காண வந்தார்கள் என்றும், கிழக்கே ஒரு நட்சத்திரம் தோன்றியது என்றும் சொல்வதெல்லாம், இயேசு அவர் விடிவெளி நட்சத்திரமாய் இருள் போகப் போகிறது, இதோ வெளிச்சம் வரப்போகிறது என்று காட்டுகிற இந்த உலக மக்களுக்கு ஒளியாய் வந்த அவரை வரப்போகிறார் என்று காட்டுகிற அந்த பகுதியானது பிறப்பில் மாத்திரமல்ல, அவர் மனுப்புத்திறனாய் வந்ததற்கு மாத்திரமல்ல, ஹி வாஸ் ரிசன், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதையும், அதிகாலமே அவர் உயிரோடு எழுந்தார் என்று எழுதியிருக்கிறது. வெரி ஏர்லி மார்னிங், அந்த அதிகாலையிலே ஈஸ்டர் அங்கே உதித்து அந்த கிழக்கில் இருந்து இந்த பாரீர் அருணோதயம் போல் அவர் சூரியனை போல் அவர் உதித்து எழுந்தாரே பார்க்கலாம். அல்லேலூயா. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். அப்படி அவர் சூரியனை போல், நான் உலகத்திற்கு ஒளி என்று இருக்கக்கூடிய அந்த சூரியன் இந்த மக்களுக்கு இருளில் வாழ்ந்த மக்கள் வெளிச்சத்தை காணும்படி உயிர்த்து அவர் எழுந்தார். அல்லேலூயா. அதுபோன்று பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை இங்கே இருக்கிற நாம் மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களும் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஈஸ்டர் வேண்டாமா? உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கிழக்கு திசை வேண்டாமா? உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி தோன்ற வேண்டாமா? இந்த இயேசுபிரானை யார் விசுவாசிக்கிறார்களோ, உயிர் தெளிந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ, ஏதோ அவர் நல்ல பிரான், நல்ல ஒரு தெய்வ பிரான் என்று ஏற்றுக்கொண்டு போவதல்ல. அவர் எனக்காக மரித்து உயிர் தெளிந்தவர், சாவை வென்றவர், நித்திய ஜீவனை தர வந்தவர் என்று நீங்கள் விசுவாசிக்க கூடுமென்றால், அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே ஒளியை உண்டாக்கக்கூடிய கிழக்கு திசையான அந்த ஈஸ்டரை உங்களுக்கு சொந்தமாய் தந்துவிட முடியும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் கூட சில சமயங்களிலே இதை மறந்து விடுகிறார்கள். தாங்கள் ஈஸ்டர் கொண்டாட வேண்டிய மக்கள் என்பதை மறந்துவிட்டு இருளிலே உட்கார்ந்து கொண்டு வேதனை அடைகிறார்கள், இருளில் உட்கார்ந்து கொண்டு அழுகிறார்கள், இருளிலே இருந்து கொண்டு அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், இருளில் இருந்து கொண்டு பாவம் செய்கிறார்கள், இருளில் இருந்து கொண்டு அவர்கள் என்னென்னமோ காரியங்களை புலம்பி தவித்து எப்படியெல்லாமோ வாழுகின்ற ஒரு வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவன் வாழ்வது சரிதானாம்? ஒரு உத்தமமான ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையிலே ஈஸ்டர் இன்று மாத்திரமல்ல, அவர் மரித்து உயிர்த்து எழுந்தவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உயிர்த்தெழுந்த அந்த இயேசுபிரானை கொண்டவன் காலமெல்லாம் தன் வாழ்க்கையிலே அவரை ஈஸ்டராய் வைத்திருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த அவரை நம்பிக்கையின் நாயகனாய், நம்பிக்கையின் நட்சத்திரமாய், விடிவெள்ளி நட்சத்திரமாய் கொண்டு வாழ வேண்டும். எவ்ரிடே இஸ் மை ஈஸ்டர். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஈஸ்டர் என்று சொல்லி மகிழ வேண்டும். ஐ செலிப்ரேட் காட் லைக் தேட். நான் அப்படித்தான் கர்த்தரை நான் தொழுது போற்றி வணங்குகிறேன். ஹீ இஸ் மை ஈஸ்டர். ஒவ்வொரு நாளும் பாரீர் அருணோதயம் போல் அவரை எழுந்து வருகிறவர். அந்த நாட்களிலே சிலர் காலையிலே குளித்து விட்டு மாடிப்படியில் ஏறி அந்த சூரியன் வருவதற்காக காத்திருந்து, சூரியன் வந்தவுடனே சூரியன் நமஸ்காரம் என்று அவர் சொல்வதெல்லாம் மீண்டுமாய் அந்த சூரியன் அந்தகாரத்திற்குள் போகத்தான் போகிறது, இருட்டு வரத்தான் போகிறது. ஆனால் இயேசுவோ, யாதொரு மனிதன் அவரை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு மங்காத ஒளி சிந்துகிற, என்றென்றும் ஒளியை தரக்கூடிய, அவனுடைய வாழ்க்கையில் இருளே இல்லாத ஒரு ஒளியாய் அவர் அவனுடைய வாழ்க்கையிலே வந்து விடுவார். இந்த அற்புதமான இந்த ஈஸ்டர் பகுதியை என்னவென்று இந்த வேத புத்தகம் இவ்வளவு பெரிய நீண்ட ஒரு பெரிய புத்தகம் ஒன்று வைத்திருக்கிறோம். வேத புத்தகம் சொல்கிறது என்னவென்று சொன்னால், அவர் பிறப்பதற்கு முன்பே வேத வாக்கியம் அவரை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. நம்மை குறித்து யாரும் ஒன்றை எழுதி வைத்திருப்பதை நாம் பார்ப்பது இல்லை. ஏதோ அவர்கள் நடக்கப் போகின்ற ஒன்றை வைத்து பஞ்சாங்கம் என்று அதை செய்வது எல்லாம் மனுஷன் வைத்திருக்கிற அவனுடைய அறிவின்படி எதையாவது மனுஷனுக்குரிய காரியங்களை, அவனுடைய நடப்பு, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய லாபம், அவனுடைய நஷ்டம், அவனுடைய கல்யாணம், அவனுடைய பிள்ளைகள், எதையாவது ஒன்றை வைத்து கொண்டு ஒரு பஞ்சாங்கம் என்று வேணால் அவன் வைத்து கொண்டிருக்க முடியும். ஆனால் இங்கேயோ இயேசுபிரான் அவருடைய வாழ்க்கை வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியத்தின்படி என்று எழுதியிருக்கிற அந்த பகுதியை நிறைவேற்றினார் என்று எழுதியிருக்கிறது.
இயேசுபிரான் பூமியில் இருந்த பொழுது அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே நடைபெற்ற அவ்வப்பொழுது நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வாழ்ந்த தெய்வகுமாரனாய் இருந்து பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்து வாழுகின்ற அந்த மனுஷகுமாரன் தனக்கு என்ன எழுதியிருக்கிறதோ அந்த எழுத்தின்படி தான் அவர் சென்றார் என்று எழுதியிருக்கிறது. அதை குறித்து இந்த 1 கொரிந்தியர் அந்த வேத புத்தகத்திலே 15வது அதிகாரத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக அவர் மரித்து பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! உயிர்த்தெழுந்தவர் உலகத்தாருக்கு அவர் தரிசனமாகவில்லை, அவர் தம்முடையவர்களுக்கு தரிசனமானார். தம்முடையவர்கள் தம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அத்தனை பேருக்கும் அவர் தரிசனமாகி, ஐ எம் எ லிவிங் காட், நான் உங்களுடைய தேவன், உங்களை உயிரோடு காக்க உங்களை நான் உயிர்த்தெழுந்து வந்து உங்களை காக்குவதற்காக வந்தவர் என்பதை மரணபரியந்தம் நான் உங்களோடவே கூட இருப்பேன் என்று சொல்வதற்காகவே அவர் சுமார் 500 பேருக்கு மேல் தன்னுடையவர்களை அழைத்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று எழுதியிருக்கிறது. இதை கேட்டீர்களாம். அவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து என்பதுதான் ஆரம்பம். அந்த மரணம் என்று சொல்வது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம். அவர் இதற்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. நான் கெட்டு சீரழிந்து போய் என்னுடைய ஆத்துமாவிலே பாவ கரைகள் படிந்து கிடந்த அதை வைத்து கொண்டு இந்த கரைகளை நான் எங்கே போக்குவேன் என்று கதறுகின்ற மானிடன் இருக்கிறான். மானிடருடைய இருதயத்திலிருந்து அந்த கதறல் உண்டு. அவர் இந்துவாக இருந்தாலும் கதறுகிறான், முஸ்லீமாக இருந்தாலும் கதறுகிறான், கிறிஸ்தவனாக இருந்தாலும் கதறுவான், எல்லோரும் அவன் கதறுவான். இந்த பாவங்களை எங்கே போய் நான் கழுவுவது? நான் ராமேஸ்வரத்தில் கழுவுவதா, அல்லது கன்னியாகுமரியிலே கடலிலே கழுவுவதா, அல்லது காசிலே சென்று அங்கே கங்கா நதியிலே போய் கழுவுவதா என்றெல்லாம் அவன் யோசிக்கிறான். அல்லது முஸ்லீமாக இருந்தால் அவன் பாவக்கல்லை கொண்டு போய் சாத்தானுடைய அந்த மலையில் போய் எரிந்து விட்டு வருவதா, அங்கே போய் சென்று காபாவுக்கு சென்று அங்கே போய் கொள்ளலாமா என்றெல்லாம் அவன் அலைமோதி கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் அவன் பாவங்கள் கழுவப்படுவதற்கு இயேசுபிரான் மரித்து சிந்தின ரத்தம் ஒன்று இருக்கிறதே, அதுதான் நம்முடைய பாவங்களை மன்னித்து கழுவ முடியும். அவர் சிலுவிலே அவர் மரித்த பொழுது, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்ட பொழுதெல்லாம் அவருடைய சிலுவைண்டையிலே பாதப்பண்டிலே ரத்தம் கொட்டி கிடந்தது. கையிலே ஆணியில் கடாவப்பட்டு, காலில் ஆணி கடாவப்பட்டு, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, உடம்பெல்லாம் கீரலாய் மாறி ரத்தம் முழுவதும் கொட்டி வைத்து விட்டு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று கேட்டார். உங்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அவருடைய மரணம் இட் இஸ் எ பிகினிங், அதுதான் ஆரம்பம். அங்கே இருந்து ஒரு தொடங்குகின்ற வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த இயேசுபிரான் அதே வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தும் அவர் எழுதுவார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த தேவனை, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் அவன் பெற்றுக்கொள்கின்ற, மரித்து போனவர் அல்ல, ஒரு எலும்பை அல்ல, மெய்யான ஜீவனுள்ள தேவனை அவன் சொந்த இரட்சகராய் வாழ்நாளெல்லாம் உயிரோடு இருக்கிற அந்த இரட்சகரை துணையாய் அவன் பெற்றுக்கொள்வான். இரட்சகர் என்றால் என்னவென்ற அர்த்தம், உதவி செய்கிறவர், ஆறுதல் செய்கிறவர், தூக்கி எடுக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், எல்லா வகைகளையும் எதெல்லாம் ரட்சிப்பென்று இருக்கிறதோ அத்தனையும் தருபவர், உங்களுடைய மனக்குழப்பத்தை போக்குகிறவர், கஷ்டங்களை நீக்குகிறவர், உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர், உங்களுடைய கவலையெல்லாம் போக்குகிறவர் என்று இருக்கிறதே, அவர் முற்றுமுடியே காத்து ரட்சிக்க வல்லவர். அந்த ரட்சிப்பு என்று சொல்வது முற்றுமுடியே என்று சொல்கின்ற ஏராளமான ரட்சிப்பை நாங்கள் பெற்று வாழ்கிறோம். என் வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிற ரட்சிப்பு ஒன்றல்ல, இரண்டல்ல, முற்றுமுடியே ஏராளமான ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை தந்து வருகிறாரே. அவர் யாரவர்? உயிரோடு வாழும் இயேசு கிறிஸ்து. இந்த உயிரோடு வாழும் இந்த இயேசு கிறிஸ்துவை இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டாமா? அவர் உயிருள்ளவர் தானே. அவர் இப்பொழுதும் கூப்பிடும் குரல் கேட்டு அவர் வருவார். உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்குவதற்காக, என்னுடைய பாவங்களை கழுவுவதற்காக நான் எங்கேயும் யாத்திரை போகவில்லை. இறைவா, உம்மண்டையில் வருகிறேன்,
உம்மண்டையிலே பாவ மன்னிப்பு உண்டே, எனக்காக விலையேற பெற்ற, எனக்காக வாழ்ந்து தெய்வகுமாரனை உன் சொந்த ரத்தத்தையே சிந்தினரே, உம்மிடத்தில் வருகிறேன். தயவாய் என் பாவங்களை மன்னித்து நீ சிந்தின ரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவும் என்று சொன்னார். நீ எங்கே இருக்கிறீர்களோ, நீ வேறெங்கும் பயணம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இயேசுபிரான் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து ஒட்டியிடுவனோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவனை சுத்திகரித்து விடும் என்ற பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆச்சரியமான அந்த தெய்வத்தினுடைய அன்பை நாங்கள் ருசித்து இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள இயேசு பெருமான் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீர் உயிர் தெழுந்த இயேசுவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு மக்கள் யாவருக்கும் அனுகிரகம் செய்து எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. அவள் வீட்டிலே இந்த உயிர் தெழுந்த இரட்சகர் வருவாராக. அவள் வாழ்க்கையிலே ஈஸ்டராய் கிழக்கிலிருந்து உதித்த ஆண்டவரின் நம்பிக்கை நட்சத்திரமாய் வெளிச்சமாய் வந்து ஆசீர்வதிப்பீராக. இருளை போக்குவீராக, கவலைகளை போக்குவீராக, கண்ணீரை மாற்றுவீராக. உயிரோடு இருந்து எங்களை விட்டு விலகாது காக்கிற தெய்வத்தை, இந்த இரட்சகரை பெற்றுக்கொள்ள எல்லோருக்கும் அனுகிரகம் செய்தலும், திறந்த ஒரு இருதயத்தை தாரும், நல்ல விசுவாசத்தை தாரும், எல்லோருக்கும் கிருபை செய்தலும், ஒருவராவது கெட்டு போகாமல் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எல்லோரும் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.